ஹாய், வணக்கம் எல்லாருக்கும். ஐ எம் ராஜேஸ்வரி ஃப்ரம் மதுரை. நான் ரொம்ப நாளாகவே யோசிச்சுட்டு இருந்த விஷயம் வந்து சக்ஸஸ் ஸ்டோரி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என் லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. அதை கண்டிப்பாக உங்கள் எல்லார்ட்டும் ஷேர் பண்ணணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதுக்கான சரியான நேரம் இப்போ தான் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பாசிட்டிவாக தான் இருப்பேன். ஆனால் என்னை ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் கொஞ்சம் ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். என்னென்னா, எல்லோரும் எப்போவுமே நீ கருப்பாக இருக்க கருப்பாக இருக்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ என் மனசில் தோணும், ஏன் கருப்பாக இருந்தால் என்ன, கருப்பாக இருந்தால் என்ன இது செய்ய முடியும், அழகு இல்லையா, எது சாதிக்க முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பேன். அப்படி விட்டுட்டு எப்பயும் போல் இருப்பேன். படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லா படிப்பேன் சின்ன வயசுலேருந்தே. அப்படியே காலப்பக்கம் நல்லா தான் படிச்சுட்டே போய்ட்டுருந்தேன். மேரேஜ் டைம் வந்துச்சு. அப்போ வீட்டில் கூட சொன்னாங்க, உனக்கு நிறையா நகை போட்டு கல்யாணம் பண்ணால் தான் கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என் மனசுக்குள்ளே நான் நினச்ச விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக என்னை கல்யாணம் பண்ணுறவர் என்ன பிடிச்சவராக தான் இருப்பார் அப்படின்றத நான் முதல் முறை நம்பினேன். அப்போல்லாம் அந்த பிக் ரிக்கப் சேனல் பார்க்கலாம். ஆனால் என் மனசுக்குள்ளே நினச்ச எண்ணம் வந்து என்ன கல்யாணம் பண்ணுறவர் என்னை ரொம்ப பிடிச்சவராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நம்பினேன். அதே மாதிரி என் அன்பான கணவர் வந்து எனக்காக 1 இயர் வெயிட் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் என்னை ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. கல்யாணம் சந்தோஷமாக தான் போச்சு. ஆனால் அவங்க ரொம்ப கம்மியான சேலரியில் டீச்சிங் ஃபீல்டில் தான், ப்ரைவேட் ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் அப்போலாம் எதுவும் ஒர்க் பண்ணலை. அப்படியே கொஞ்சம் வருஷத்துலேயே நான் டெட் எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் ஆகிட்டேன். ஆனால் அவங்க அதே ப்ரைவேட் ஸ்கூல் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை என்னென்னா, பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சதுனால நான் அதை என் வீட்டுக்காரரை பண்ண சொல்லி ரொம்ப ஸ்டிமுலேட் பண்ணிகிட்டே இருப்பேன், ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுங்கன்ட்டு. அப்படியே அவங்களும் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்க வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதனால் கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆரம்பித்தாங்க. அப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ 7 இயர்ஸாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 100 200 வீடு 150 வீடு கிட்ட நல்லா கட்டிகிட்ருக்காங்க. நல்லா தான் போயிட்டுருக்கு இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு. அதே நேரத்தில் எனக்கு இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் வந்து தஞ்சாவூரில் தான் கிடச்சிருந்துச்சு. ஆனால் எங்கள் ஊர் வந்து மதுரை. அதனால் நாங்கள் என்ன பண்ணேன், வாரம் வாரம் சண்டே தான் வந்துட்டு போயிட்டுருந்தேன். இவங்க என் வீட்டுக்காரர் வந்து என் பாப்பாவை பார்த்துக்கிட்டாங்க. நான் வந்து என் குட்டி பையனை நான் வச்சுருந்தேன். இப்படி போயிட்டே இருந்துச்சு, கொஞ்சம் போயிட்டுருந்துச்சு. அப்போ வந்து சரி அப்படின்னு சொல்லி பையனை செல் அப்படியே மொபைலில் எப்பயும் போல் யூடியூப் பார்க்குற மாதிரி அப்போ பார்த்துட்டு இருந்தப்போ தான் ஜெய் அண்ணா ப்ரோக்ராம் பார்க்க தோணுச்சு, பார்க்க நேரிட்டுச்சு. அப்படி பார்க்குறப்ப அண்ணா சொல்லுவார், ஒரு பெரிய இலக்கு ஏதாவது வைங்க, அப்போ தான் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படின்னு சொல்லி சும்மா விளையாட்டாக தான் நான் வந்து சரி ஒரு வீடு கட்டுவோம், எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு கட்டுறேன், கட்டி அதில் இருக்கேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுத ஆரம்பித்தேன். அப்படியே அது பிடிச்சி போய் அப்படியே கண்டினியூஸாக நான் என்னோடய கனவு இல்லத்தை பற்றி ஒரு கிராட்டிடியூட் எழுத ஆரம்பித்தேன். அப்படி எழுத ஆரம்பித்த கொஞ்ச நாள்லையே வந்து நான் வாஸ்து பூஜை போட்டு நான் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு ஒரு அமௌண்ட்டில் 1 கோடிக்கு மேலே ஒரு வீடு வந்து நான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு பிடிச்ச மாதிரி முக்கியமாக நான் வந்து கட்டிட்டேன். அப்படியே வீடு கட்டியாச்சு, கார் வாங்கியாச்சு. அப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் வந்து சரி, ஆனால் நான் என்ன ஒரு குறைன்னா, நான் தஞ்சாவூரில் இருக்கேன், இவங்க மதுரையில் இருக்காங்க. வீக்கெண்டு தான் வந்து போகிற மாதிரி இருந்துச்சு. சரி, அப்போ அதுக்கும் ஒரு கிராட்டிடியூட் எழுத ஆரம்பிச்சு, நான் என்னுடைய வீட்டில் என் குழந்தைகளோட தினமும் சந்தோஷமாக இருக்கிறோம். என் வீட்டிலேருந்து பைக்கில் தான் நான் வந்து போய் ஒரு 15 நிமிஷத்தில் போயிட்டு வர மாதிரி நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கிராட்டிடியூட் எழுத ஆரம்பித்தேன். நான் நினச்ச மாதிரியே எழுதின மாதிரியே என்னுடைய வீட்டில் இருந்து 17 நிமிஷத்தில் நான் வந்து இப்போ போயிட்டு வந்துட்டுருக்கேன் வேலைக்கு. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வீடு, அன்பான கணவர், காரு, குழந்தைகள்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நான் நினச்ச பொருளை நினச்ச மாதிரி வாங்குகிற ஒரு கெப்பாசிட்டியில் தான் நான் வந்து லைஃப்பை ரன் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு 2020லேருந்து 24 வரைக்குமே என் லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் நான் பெரிய எய்ம் எதுவுமே வைக்காமல் போயிட்டே இருந்துச்சு. பை சான்ஸாக வந்து இந்த பிப்ரவரி மந்த்து வந்து ஜெய் ப்ரோவோட 3P சேனலில் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ அந்த 1% கிளப் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு. சரி, என்னதாமே பார்ப்போமே, நம்ம என்ன தான் இருக்கிற போய் பார்ப்போமே, சும்மா விளையாட்டாக திருப்பி உள்ளே போய் பார்க்குறப்ப தான் அதில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வந்து ரொம்ப வேலிடாக இருந்துச்சு. சரி, இவ்வளோ நாள் 4 வருஷம் நம்ம வந்து எதுவுமே நம்ம அடுத்த ஸ்டெப் வைக்காமல் ஒரு 4 வருஷத்தை வேஸ்ட் பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் வந்து நம்ம லைஃப்பில் என்ன தான் இலக்கு அப்படின்னு யோசித்து பார்த்தா அப்போதைக்கு எனக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லாமே கிடச்ச மாதிரி ஒரு ஃபீல்டில் தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு 20 இலக்கு அப்படி யோசித்து எழுதுகிறப்ப அப்படி 20 இலக்கு 25 இலக்கு வந்துச்சு. அப்போ அதை அடையணும்னா நம்ம என்னென்னலாம் பண்ணணும்
அப்படின்னு சொல்கிறப்ப கண்டிப்பாக நோ ஃப்ரெண்ட்ஸ் நோ மீடியா. நான் மீடியா வந்து நான் டோட்டலாக 99% கட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கட் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நான் வந்து ரொம்ப டாக்கட்டிவாக இருப்பேன். நான் இருக்கிற இடம் வந்து சந்தோஷமாக இருக்கணும், கலகலன்னு இருக்கணும்னு சொல்லிட்டு சும்மா வாயடிச்சிட்டு அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அந்த இருக்கிற இடத்தையே கலகலன்னு வச்சுட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருப்பேன். அதை வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து கட் பண்ணிட்டேன். அன்வான்டடாக எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பவே நான் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ நோ ஃப்ரெண்ட்ஸ் நோ மீடியாவில் இருக்கேன். யாருக்கிட்டேயும் அன்வான்டாக பேசுகிறது இல்லை. ப்ளஸ் அந்த 1% பீப்புளை நான் ஒருத்தையாக இருந்தால் நான் எப்படி இருப்பேன் அப்படின்ற மாதிரி நான் நினச்சி தான் வாழ்ந்துட்டுருக்கேன். சின்ன சின்ன டைவர்ஷன் வந்தால் கூட அந்த 1% இருக்கிற பீப்புள் வந்து இது மாதிரி பண்ணுவாங்களான்னு யோசித்து அப்படி டக்குன்னு மாறிடுவேன். அதே மாதிரி கோல்டன் ரூல்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தங்கம்னா தங்கம், அப்படி ஒரு தங்கமான ரூல்ஸ் எல்லாமே. அப்படியே நோ பார்கெயின் பண்ணக்கூடாது. என் பர்ஸில் எப்போதும் நிறைய பணம் வச்சுருக்கேன். என் அக்கௌண்ட்டில் தேவையான பணத்தை வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம மனசுக்கு நம்மக்கிட்ட பணம் இல்லை அந்த ஒரு குறையே இல்லாமல் தான் நான் வந்து நினச்சிட்டு தான் வாழ ஆரம்பித்தேன். என்னோடய இலக்கை மட்டும் தான் நோக்கி நான் வந்து போயிட்டுருக்கேன். நான் இப்போ ஜாயின் பண்ண 1 வீக்லேயே வந்து ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட ஒரு கடை வந்து நான் வந்து வச்சேன். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. சரி, அடுத்து ஏதாச்சும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் பிளான் பண்ணிக்கிறது தான் வந்து சூப்பர் மார்ட். அதுக்கான எல்லா வேலையும் நடந்து முடிஞ்சு 75% நடந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் 1 வீக் ஜூன் 9th வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணலான்ட்டு இருக்கோம். இது வந்து கண்டிப்பாக வந்து ஜெய் எனக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் தான் சொல்லிகிட்டே இருப்பார், உங்களுக்கு தேவையான விஷயத்தில் மட்டும் யோசிங்க, தேவையில்லாத விஷயத்த அப்படியே கட் பண்ணுங்கள், ரொம்ப செல்ஃபிஷாக இருங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அதை தான் நான் ஃபாலோ பண்ணேன். வேறு எதையுமே ஃபாலோ பண்ணல. டெய்லியும் கிராட்டிடியூட் எழுதுறது, அஃபர்மேஷன் கேட்குறது, இந்த டீடாக்ஸ் டோட்டலாக பண்ணுறது, இதெல்லாம் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு நிறைய நேரம் கிடைக்கும். நம்மளுக்கு தேவையான விஷயங்களை வந்து நம்ம நிறையா செஞ்சுக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து நல்லா நிறைய கிராட்டிடியூட் டெய்லியும் எழுதுங்க. லைஃப்பை சந்தோஷமாக கொண்டு போங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நான் இன்னும் நிறைய சக்ஸஸ் ஸ்டோரி போடுவேன். இன்னும் நிறைய நான் கோல் வச்சுருக்கேன். அடுத்தடுத்து சக்ஸஸ் ஸ்டோரி வந்து உங்களுக்காக அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக நம்புங்க. லைஃப் எப்போவுமே நம்ம பக்கம்தான், நம்ம கையில் தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ப்ரோ. ஜெய் ப்ரோ.